முல்லை நகரில் இருக்கிறது அப்புறப்படுத்தணும் இல்லையா? இப்போதான் முக்கியம். சுகாதார மையம் கூட அந்த மெயின் ரோட்ல இருக்கு, சீதாராமேட்ல. பக்கத்துல 2 ஸ்கூல் இருக்குங்க. அந்த ஸ்கூல் நீங்க வர்றதுக்கு முன்னே அதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருக்கு சார். ஆக்சுவலா அந்த பகுதியுடைய மக்களுடைய எதிர்ப்பை தாண்டி அந்த இடத்துல கட்டிருக்காங்க சார். அது கவுன்சிலருக்கும் பல இல்லை. தயவுசெய்து சார் வந்து தலையிட்டு அந்த இடத்த வந்து மாற்றி நம்ம HMDD அப்படின்னு நம்ம அவசியம் போட்டு எடுத்துக்கலாம் சார். நல்லா ஒருத்தனால இது வரைக்கும் யூஸ் பண்ணாம பண்ணிட்டு இருக்காரு. நீரஸ் சைட் தான் எல்லாமே பக்கத்துல வந்து எல்லாமே நீரஸ் சைட் வரும். பட் இது வந்து நீரஸ் சைட் இருக்கு. இந்த மாதிரி எப்படி அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் பண்றதுக்கு எப்படி இருக்கு நம்ம ஜூஜி வாடி மத்திய போட்டா அந்த மக்களுக்கு வர வேண்டிய அவசியம் இருக்கா சார்? 45 வார்டு ஒரு பெனிஃபிட் பண்ணோம்னா எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். பக்கத்துல இன்னொரு யூனிட் இருக்கு அரசு. இப்போதைக்கு நம்மளுக்கு அந்த வண்டலவாடி வரலையும் நம்ம எடுத்துக்கோம் சார். 11 பஞ்சாயத்து நம்ம எடுத்துக்கோம் சார். அப்படி எனக்கு இது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அந்த குடிநீர் போனாலும் சார் சேம் அதுதான். நான் வந்து அது உங்களுக்கு பாருங்க சார். ஓகே கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ தேங்க்யூ சார். இல்ல அந்த பக்கம் கேட்டு அந்த பக்கம் டோர் வைக்கிறீங்க. சுகாதார மையம் பக்கத்துல ஆமா பக்கத்துல வந்து தேவையில்லாம கொண்டு மக்களை பிரிச்சு எத்தனை முறை முறையிட்டு இருக்கிறோம். கேட்காமலே இந்த மாதிரி ஓசூரிலிருந்து கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நாகராஜ் பேசுகிறேன். இன்றைய தினம் ஒசூர் மாநகராட்சிக்குட்பட்ட சானசந்திரம் முல்லை நகர் பகுதியை சார்ந்த நம்முடைய முல்லை நகர், திருவிக்க நகர் மற்றும் வஉசி நகர், சானசந்திரம் இந்த பகுதிகள் சார்ந்த கிட்டத்தட்ட 2000 குடும்பங்களுக்கு மேல் வசித்து வரும் பகுதியில் ஒசூர் மாநகராட்சி சார்பில் அங்கே மின் தகன மேடை ஒன்று அமைத்து மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய திட்டத்தை மாநகராட்சி நிர்வாகம் கொண்டு வந்திருக்கிறது. ஆகையால் அங்கே அந்த திட்டம் நடைபெறுவதால் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு மிகவும் இடையூறு. அதே போல் சிறுவர்கள் அங்கே அந்த புகை மற்றும் அந்த இடைஞ்சல்களில் வாழ முடியாத சூழ்நிலை அங்கே ஏற்பட்டிருக்கிறது. அதை கருத்தில் கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள், தாய்மார்கள், குழந்தைகள் அனைவரும் சேர்ந்து இன்றைய தினம் மாநகராட்சி கமிஷனரை சந்தித்து அங்கே அந்த மின் தகன மேடை வரக்கூடாது என்று எங்கள் சார்பிலும் பொதுமக்கள் சார்பிலும் மனுக்களை கொடுத்திருக்கிறோம். கண்டிப்பாக இந்த மாநகராட்சி நிர்வாகம் அதன் மீது நடவடிக்கை எடுத்து அந்த இடத்திலிருந்து அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் அதையும் மீறி மாநகராட்சி நிர்வாகம்
நிர்வாகம் அங்கே அதை அமைக்க வேண்டும் என்று திட்டமிட்டால் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்காது என்றும் உங்களிடத்தில் எடுத்துரைக்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த மின் தகன மேடை அமைந்திருக்கும் அந்த இடத்திலே சுற்றுப்புறத்தில் 2 பள்ளிகள், சிறுவர் பள்ளிகளும் ஒரு சுகாதார மையமும் அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கு. அதே போல் அங்கே மிக பிரசித்தி பெற்ற காயத்ரி அம்மன் திருக்கோயிலும் கூட அங்கே இருக்கிறது. ஆகையால் தயவு கூர்ந்து மாநகராட்சி நிர்வாகம் அந்த இடத்திலிருந்து இந்த மின் தகன மேடையை மாற்றி கொடுக்குமாறு நான் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நான் நேரடியாக வந்து பார்த்து கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்து நான் அப்புறப்படுத்துறதுக்காக நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. என் பேர் குலைக்காதன், முல்லை நகர் குடியிருப்போர் நலச்சங்கத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கிறேன். இந்த சுடுகாடு அமைக்கிறத பற்றி கருத்து கேட்பு கூட்டம் நகராட்சி நிர்வாகம் யார்கிட்டையும் கேட்கவும் இல்லை. சான்றோண்டித்தனமாக இந்த நவீன மின்மயானத்தை முல்லை நகர் குடியிருப்போர் நலச்சங்கத்துக்கு எதிராகவும் பொதுமக்களுக்கு எதிராகவும் அங்கே அமைக்கிறத நாங்கள் முழுமையாக கண்டிக்கிறோம். இதற்காக நாங்கள் பல முறை முதல்வருக்கு கூட கோரிக்கையும் எடுத்து மக்களை துச்சமாக நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆகையினால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணையை நாடி எங்களுக்கு உதவி பண்ண நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஸோ எந்த போராட்டத்தையும் நாங்கள் முன்னெடுப்போம். இது நீங்கள் நடத்தாமல் திரும்பி தொடர்ந்து இந்த வேலையை நடத்தினாங்கன்னா பொதுமக்களோட மண்வெட்டி கடப்பாறையோடு நாங்கள் அதை இடிக்கிறதுக்கு கூட தயாராக இருப்போம். இதன் மூலமாக நாங்கள் மாநகராட்சி நிர்வாகத்துக்கு எச்சரிக்கை கொடுக்குறோம். என்ன மாதிரியான பாதிப்பு? சுகாதாரமே மொத்தமாக முடிஞ்சுது. அங்கே முல்லை நகர் மக்களுக்கே அவ்வளவு சுகாதார சீர்கேடு நடக்கும். அந்த புகையினால் சுவாசிக்கும் போது சுகாதார கேடு வரும். மேலும் அங்கே தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் ஒரு அமைக்கப்பட்ட வீட்டு மனைகள் 20 மீட்டர் தூரத்திலே இருக்குது. முழுக்க விதிமீறல்கள் நடக்கப்பட்டிருக்கு. இதில் 15 மிகவும் அருகாமையிலே இருக்குது. காம்பவுண்டை ஒட்டியே இருக்குது. அவங்களாம் எப்படி வாழ்வாங்க? அங்கே ஹவுசிங் போர்டு இடம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தால் ஒதுக்கப்பட்டது. இது என்ன நிர்வாகம் பண்ணுறாங்க? அதிகாரிகள் என்ன மாதிரி ஸ்டெப் எடுக்கிறாங்க? 1.5 கோடி ரூபான்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன ஊழல் நடந்திருக்கு என்னங்கிறத நாங்கள் கண்டறியணும். எங்கள் மாநில தலைவருக்கு நாங்கள் அதை அனுப்புவோம். அதனால் இதன் மூலம் மாநகராட்சி நிர்வாகத்தை நாங்கள் கண்டிக்கிறோம். உடனடியாக அதை நிறுத்தணும் வேலையை. இதை வேறு இடத்துக்கு அப்புறப்படுத்தணும். நன்றி. முல்லைநகர் குடியிருப்போர் நலச்சங்கத்தினுடைய தலைவர் ஜெயச்சந்திரன் என்னுடைய நேம். எங்களுடைய பகுதியில் இந்த ஆரம்ப சுகாதாரம் பக்கத்தில் இது இருக்குது, பள்ளி இருக்குதுங்க, மகளிர் பள்ளி இருக்குதுங்க, அடுத்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குதுங்க, ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குதுங்க. இது எல்லாமே இருக்கும்போது இந்த சுடுகாடு அதுக்கு முன்னால் அங்கே பயன்படுத்தி சேனசந்திரத்தில் இருந்த மக்கள் கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துக்கு முன்னால் குடியிருக்கிறவங்க அதை பயன்படுத்திட்டு வந்தாங்க. இப்போ நாங்கள் 20 வருஷம் ஆச்சு அந்த இடத்துல பிளாட் வாங்கி கட்டி குடியிருக்கிறோம். அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மின்மயானத்தை கொண்டு அங்கே மக்களுக்கு இடையூறாக எதிர்த்து அதில் பாதிப்பு நிறைய இது இருக்குங்க. அது இல்லாமல் பாதிப்பு நிறைய இருக்கிறது இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஜீவோவுமே அதில் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது ஒரு கல்லாங்குத்து என்ற இடமா இருந்த இடத்துல 4 மாதத்துக்கு முன்னால் இதாக மாற்றிட்டு அதை சுடுகாடாக இன்றைக்கி அந்த மின்மயம் ஆக்கிறதுக்கு இது பண்ணிகிட்ருக்காங்க. இதை உடனே அரசு முன்னெடுத்து ஃபஸ்ட்டு அந்த இதை என்ன எதுன்னு பார்த்துட்டு அதை சரி பண்ணி முதல்ல கொடுக்கணுன்றது எங்கள் குடியிருப்பு நல சங்கத்து சார்பில் கேட்டுக்கிறோம்.